ஓம் சாந்தி. பரமாத்ம ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் ஆவேன். மிகப்பெரிய ஞான சூரியனின் ஒளியை என்னுள் நிரப்பிக்கொண்டு இந்த முழு உலகில் உள்ள அனைத்து துக்கத்தின் இருளையும் விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் ஆவேன். நினைவு எனக்கூடிய ஸ்விட்சை ஆன் செய்தவுடன் எனது தந்தையின் மிக பிரகாசமான ஒளியானது என் கண் முன்னால் ஜொலிக்க ஆரம்பித்து விடுகிறது. அவரின் வழிகாட்டுதலின்படி நான் இந்த முழு உலகிற்குமே ஒளியை பரப்பிக்கொண்டே இருக்கிறேன். டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். எனது மனநிலையானது மிகவும் லேசாகவும் மற்றும் நான் ஆத்மா பிரகாசமான ஒளி புள்ளியாகவும் என்னை உணர்கிறேன். எப்படி அந்த லைட் ஹவுஸ் ஆனது எங்கோ இருக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு வழிகாட்டுமோ அதுபோல நான் ஆத்மா உண்மையான கலங்கரை விளக்கமாக இருக்கிறேன். என் மூலமாக அந்த பரமாத்மாவின் ஒளியானது இந்த முழு உலகிற்குமே வெளிச்சத்தை அளித்து கொண்டே இருக்கிறது. நான் ஆன்மீக கலங்கரை விளக்கம் ஆகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 29/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவின் மீது மதிப்பு மரியாதை உள்ளதென்றால் அவரது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பது என்பதாகும். முதல் கேள்வி, குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள். எப்படி? பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது, உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசாக்கி சமர்ப்பணமாவது, இது குழந்தைகளின் மந்திர சக்தி ஆகும். யார் இப்போது பகவானை தன்னுடைய வாரிசாக ஆக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள். இரண்டாவது கேள்வி, ட்ரிபியூனல் அல்லது விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமர்கிறது? பதில், யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறார்களோ, மாயையின் வசப்பட்டு டிஸ்சர்வீஸ் அதாவது சேவைக்கு மாறாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக விசாரணை குழு அமரும். ஓம் சாந்தி. ஆன்மீக விசித்திரமான சரீரமற்ற தந்தை விசித்திரமான அதாவது ஆத்ம ரூபமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அதாவது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய அவரை பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கிறோம். தொலைதூர தேசத்திலிருந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு அவர் கற்பிக்கின்றார். இப்பொழுது யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கற்பிக்கக்கூடியவருடன் யோகத்தை அதாவது தொடர்பை இயல்பாகவே வைத்துக் கொள்கிறார்கள். ஹே குழந்தைகளே, நீங்கள் ஆசிரியருடன் யோகம் வையுங்கள் அல்லது அவரை நினைவு செய்யுங்கள் என்று யாரும் அவர்களுக்கு கூற வேண்டியதில்லை. ஹே ஆன்மீக குழந்தைகளே, இவர் உங்களுக்கு தந்தையும் ஆவார்,
ஆசிரியரும் ஆவார் மற்றும் குருவும் ஆவார். இவருடன் யோகம் வையுங்கள், அதாவது புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு பிரம்மா என்ற தந்தை கூறுகிறார். சிவபாபா விசித்திரமான உடல் இல்லாத தந்தை ஆவார். நீங்கள் அடிக்கடி இவரை மறந்து விடுகிறீர்கள். எனவே நினைவு கூற வேண்டியுள்ளது. கற்பிப்பவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும். என்னையே பாருங்கள், இதில் நிறைய நன்மை உண்டு என்று ஆசிரியர் கூறுவது என்பது நியதி கிடையாது. தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். இந்த நினைவு பலத்தினால்தான் உங்கள் பாவங்கள் அழிய வேண்டியுள்ளது. இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆன்மீக விசித்திரமான, அதாவது சரீரமற்ற தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகள் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான சரீரமற்ற தந்தையைத்தான் நினைவு செய்கிறார்கள். நீங்கள் பல முறை சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து வருகிறீர்கள். நானோ முழு கல்பத்திலும் சரீரத்தில் வருவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக மிகவும் தூர தேசத்திலிருந்து வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். பாபா நமது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவும் ஆவார். விசித்திரமானவர், அதாவது சரீரம் அற்றவர் ஆவார். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. பிறகு எப்படி வருகிறார்? நான் இயற்கையின், அதாவது ஒரு மனிதரின் வாயின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி வருகிறது என்று அவரே சொல்கிறார். நானோ விசித்திரமானவன், சித்திரம் என்ற உடல் இல்லாதவன். நீங்கள் அனைவரும் சித்திரம், அதாவது உடல் உள்ளவர் ஆவீர்கள். எனக்கு ரதம் என்பது அவசியம் வேண்டுமல்லவா? நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். குதிரை வண்டியில் வரமாட்டார் அல்லவா? யார் முதல் நம்பரில் இருக்கிறாரோ அவரே பிறகு கடைசி நம்பராக ஆகிறார். யார் சத்தோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தமோ பிரதானமானவர்கள் ஆகிறார்கள். எனவே அவர்களைத்தான் மீண்டும் சத்தோ பிரதானமானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்து கற்பிக்கின்றார். இந்த ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்களின் மீது வெற்றியடைந்து குழந்தைகளான நீங்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆக வேண்டும் என்று புரிய வைக்கிறார். நமக்கு சரீரமற்ற தந்தை வந்து கற்பிக்கிறார் என்று குழந்தைகள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். தந்தையை நினைக்கவில்லை என்றால் பாவங்கள் எப்படி சாம்பலாகும்? இந்த விஷயங்களை கூட இப்பொழுது சங்கம யுகத்தில் மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு முறை என்னவெல்லாம் நடக்கிறதோ பிறகு கல்பத்துக்கு பின்னால் அதுவே திரும்ப நடைபெறும். இவை எவ்வளவு நல்ல விளக்கங்கள் ஆகும்! இதற்கு மிகவும் விசாலமான புத்தி வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிரப்பிக்கொண்டு செல்வம் நிறைந்தவர் ஆக வேண்டும். எந்த ஒரு விதமான அகங்காரத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. 2. சேவைக்கு தகுதியானவர் ஆன பிறகு ஒரு பொழுதும் துரோகியாக ஆகி டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. அதாவது சேவைக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அதை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வரக்கூடாது. வரதானம். பரமாத்ம ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் ஆகுக. விளக்கம். குழந்தைகளான உங்களிடம் பரமாத்மா என்ற லைட்டுடன் நேரடியான தொடர்பு இருக்கிறது. ஸ்வமானத்தின் நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்தால் கூட போதும், அந்த லைட் அல்லது ஒளி வந்துவிடும். மேலும்
சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவுக்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை எல்லாம் நீங்கி போய்விடும். இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சுய முயற்சியில் தீவிரம் ஆகும்போது உங்களுடைய அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களுடைய மாயை சுலபமாகவே ஓடிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.